ஓம் சாந்தி 23/4/2024. இனிமையான குழந்தைகளே, தந்தை கூறும் அறிவுரைகளை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். நீங்கள் உறுதிமொழி கொடுத்துவிட்டு பிறகு தனது வாக்குறுதியிலிருந்து மாறிவிடக்கூடாது. கட்டளைகளை மீறக்கூடாது. கேள்வி: உங்களது படிப்பின் சாரம் என்ன? நீங்கள் எந்த பயிற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும்? பதில்: வானப்பிரஸ்த நிலையில் செல்வதுதான் உங்களது படிப்பாகும். இந்த படிப்பின் சாரமே சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும். தந்தைதான் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இதற்காக தனிமையில் சென்று ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யுங்கள். அசரீரியாக ஆகக்கூடிய பயிற்சியே ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்கும். ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். மேலும் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். கல்ப கல்பத்திற்கும் நீங்கள்தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். பிறகு 84 பிறவிகளில் தமோ பிரதானமாக ஆகின்றீர்கள். மீண்டும் தந்தை அறிவுரைகளை கொடுக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் நினைவு செய்தீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் மேலோட்டமான புத்திக்கான ஞானம் இருந்தது. இப்பொழுது ஆழமான புத்திக்கான ஞானம் இருக்கிறது. நடைமுறையில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவும் நட்சத்திரத்தை போன்று இருக்கின்றது. தந்தையும் நட்சத்திரத்தை போன்று இருக்கிறார் என்பதை புரிய வைக்க வேண்டும். அவர் மறுபிறவி எடுப்பது கிடையாது. நீங்கள் எடுக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தமோ பிரதானமாக வேண்டி இருக்கிறது. பிறகு சதோ பிரதானம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. இப்பொழுது தவறு செய்யாதவர்களாக வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. ஒருவேளை தவறு செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் மேலும் தமோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற கட்டளை கிடைக்கிறது. பேட்டரியை சார்ஜ் செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக உலகின் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆசிரியர் அனைவருக்கும் கற்பிக்கிறார். மாணவர்களில் வரிசைப்படியாக தேர்ச்சி அடைகின்றனர். வரிசை கிரமமாக வருமானம் செய்கின்றனர். நீங்களும் வரிசைப்படியாக தேர்ச்சி அடைகிறீர்கள். பிறகு வரிசைப்படியாக பதவியையும் அடைகிறீர்கள். உலகின் எஜமானர் எங்கே? பிரஜை தாசதாசிகள் எங்கே? எந்த மாணவர் நல்ல கட்டளைப்படி நடக்கக்கூடிய நேர்மையானவராக இருக்கிறாரோ அவர் கண்டிப்பாக ஆசிரியரின் வழிப்படி நடப்பார். எந்த அளவிற்கு பதிவு அட்டவணை நன்றாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மதிப்பெண்களும் அதிகமாக கிடைக்கும். ஆகையால் தந்தையும் குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வைக்கிறார். தவறுகள் செய்யாதீர்கள். கல்பத்திற்கு முன்பும் தோல்வி அடைந்திருந்தேன் என நினைக்காதீர்கள். நான் சேவை செய்வது இல்லை, ஆகையால் தோல்வி அடைந்து விடுவேன் என்று பலரது உள்ளத்தில் வருகிறது. தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சத்யுக சதோ பிரதானத்திலிருந்து கலியுக தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீர்கள். மீண்டும் உலக சரித்திர பூகோளம் நடைபெறும். சதோ பிரதானமாக ஆவதற்காக
தந்தை மிகவும் எளிய வழியை கூறுகிறார். என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். நீங்கள் முன்னேற்றம் அடைந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். மெதுமெதுவாக முன்னேறுவதால் மறந்து விடாதீர்கள். ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகிறது. கட்டளைகளை மீறக்கூடியவர்களாக ஆக்கி விடுகிறது. தந்தை என்ன கட்டளைகளை கூறுகிறாரோ அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், உறுதிமொழி செய்கிறீர்கள். பிறகு அதன்படி நடப்பது கிடையாது. ஆக கட்டளைகளை அவமதித்து தனது வாக்குறுதிகளை விட்டுவிடக்கூடியவர்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையிடத்தில் வாக்கு கொடுத்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லையற்ற தந்தை என்ன கல்வி கொடுக்கின்றாரோ அப்படிப்பட்ட கல்வியை வேறு யாரும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட வேண்டும். சித்திரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. பிரம்மாவின் வம்சத்தினர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு விஷ்ணுவின் வம்சத்தினர்களாக ஆவீர்கள். இது புது உலகிற்கான மொழியாகும். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக ஞானத்தை யாரும் கொடுப்பது கிடையாது. சில சங்கங்களுக்கு ஆன்மீக சங்கம் என்று பெயர் வைத்திருக்கின்றனர். ஆனால் ஆன்மீக சங்கம் உங்களுடையதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அதிக போலிகள் உருவாகின்றன. இது புது விஷயமாகும். நீங்கள் மிக குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். வேறு யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. முழு மரமும் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. மற்றபடி வேர் இல்லை. பிறகு மீண்டும் வேர் வந்துவிடும். கிளைகள் எதுவும் இருக்காது. அவை அனைத்தும் அழிந்துவிடும். எல்லையற்ற தந்தை மட்டுமே எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கிறார். இப்பொழுது முழு உலகின் மீது ராவண ராஜ்யம் இருக்கிறது. இது இலங்கையாக இருக்கிறது. அந்த இலங்கை கடல் கடந்து இருக்கிறது. எல்லையற்ற உலகம் சமுத்திரத்தில் இருக்கின்றது. நாலாபுரமும் தண்ணீராக இருக்கிறது. இது எல்லைக்கு உட்பட்ட விஷயம். தந்தை எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கிறார். புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. இது படிப்பாகும். வேலை கிடைக்கும் வரை, படிப்பிற்கான முடிவு வரும் வரை படித்துக் கொண்டே இருப்பார்கள். அதில் மட்டுமே புத்தி சென்று கொண்டிருக்கும். மாணவர்களின் கடமை என்னவென்றால் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு செய்ய வேண்டும். மாணவர்களின் புத்தியில் மட்டும் படிப்பு இருக்கிறது. தேர்வு நாட்களில் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக கடினமாக உழைப்பர். குறிப்பாக பூங்காக்களுக்கு அதிகாலையில் சென்று படிப்பார்கள். ஏனென்றால் வீட்டின் சுற்றுப்புற சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது. ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யுங்கள். பிறகு மறக்கவே மாட்டீர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். ஏகாந்தமான இடங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் வகுப்பு முடித்துவிட்டு நீங்கள் அனைவரும் மலைக்கு சென்று விடுவீர்கள். இப்பொழுது நாளுக்கு நாள் ஞானம் மிக ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு லட்சியத்தின் நினைவு இருக்கும். இது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்லக்கூடிய படிப்பாகும். ஒருவரை தவிர வேறு யாரும் படிப்பிக்க முடியாது. சாது, சந்நியாசி போன்றவர்கள் பக்தியை தான் கற்றுக் கொடுக்கின்றனர். சப்தங்களை கடந்து செல்லக்கூடிய வழியை ஒரு தந்தை மட்டுமே கூறுகிறார். ஒரு தந்தை தான் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கிறார். இப்பொழுது உங்களுடையது எல்லையற்ற வானப்பிரஸ்த நிலையாகும். அதனை யாரும் அறிந்திருக்கவில்லை. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்திகளாக இருக்கிறீர்கள். முழு உலகமும் வானப்பிரஸ்தியாக இருக்கிறது. படித்தாலும் படிக்காவிட்டாலும் அனைவரும் செல்ல வேண்டும். மூலவதனத்திற்கு செல்லக்கூடிய ஆத்மாக்கள்
அவரவர்களது பிரிவிற்கு சென்று விடுவார்கள். ஆத்மாக்களின் மரமும் அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழு நாடக சக்கரம் முற்றிலும் சரியானது. சிறிதும் வித்தியாசம் ஏற்படாது. லீவர் மற்றும் சிலிண்டர், வட்ட வடிவ கடிகாரம் இருக்கிறது அல்லவா? லீவர் கடிகாரம் முற்றிலும் சரியாக இருக்கும். இங்கும் கூட சிலர் லீவர் கடிகாரமாகவும் சிலர் சிலிண்டர் கடிகாரமாகவும் இருக்கின்றனர். சிலருக்கு கடிகாரம் போன்று தோன்றுவதே இல்லை, கடிகாரம் ஓடுவதே இல்லை. நீங்கள் முழுமையாக லீவர் கடிகாரமாக ஆகும் பொழுதுதான் ராஜ்யத்திற்கு செல்வீர்கள். சிலிண்டராக உள்ளவர்கள் பிரஜைகளாக சென்று விடுவார்கள். லீவர் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ராஜ்ய பதவியை அடையக்கூடியவர்களையே கோடியில் சிலர் என்று கூறப்படுகிறது. அவர்களே வெற்றி மாலையில் வருகின்றனர். முயற்சி செய்கின்றோம் என்று குழந்தைகள் நினைக்கின்றனர். பாபாவை அடிக்கடி மறந்து விடுகிறோம் என்று கூறுகின்றனர். குழந்தைகளே, எந்த அளவு பலசாலிகளாக ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு மாயையும் பலமாக சண்டையிடும் என்று பாபா கூறுகிறார். மல்யுத்தம் இருக்கிறது அல்லவா? அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பலசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் அறிந்து இருப்பார்கள். இங்கும் அதே போலதான் மகாவீர் குழந்தைகளும் உள்ளனர். அவர்களிலும் வரிசை கிரமம் இருக்கின்றது. நல்ல நல்ல மகாரதிகளை மாயையும் நன்றாக புயலில் கொண்டு வந்து விடுகிறது. பாபா புரிய வைக்கிறார், மாயை எவ்வளவு தொந்தரவு செய்யட்டும், புயல்களில் கொண்டு வரலாம். நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள். எந்த விஷயத்திலும் தோல்வி அடையக்கூடாது. மனதில் புயல்கள் வரட்டும், கர்ம இந்திரியங்களின் மூலம் தவறுகள் செய்துவிடக்கூடாது. கீழே விழ வைப்பதற்காகவே புயல்கள் வருகின்றன. மாயையினுடைய சண்டை இல்லை என்றால் பலசாலி என்று எப்படி கூற முடியும்? மாயையின் புயல்களை அலட்சியம் செய்து விடுங்கள். ஆனால் போக போக கர்ம இந்திரியங்களுக்கு வசமாகி உடனேயே கீழே விழுந்து விடுகிறீர்கள். கர்ம இந்திரியங்களின் மூலம் பாவ கர்மங்களை செய்து விடாதீர்கள் என்று தந்தை தினமும் புரிய வைக்கிறார். நியமத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்வதை விடவில்லை என்றால் ஒன்றுக்கும் உதவாத பதவியை அடைவீர்கள். நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்று உள்ளுக்குள் சுயம் புரிந்து கொள்கிறீர்கள். அனைவரும் சென்றே ஆக வேண்டும். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்வதால் அந்த நினைவும் கூட விநாசமாவது கிடையாது. சிறிது நினைவு செய்தாலும் கூட சொர்க்கத்திற்கு வந்து விடுவீர்கள். சிறிது நினைவு செய்வதனால் அல்லது அதிகமாக நினைவு செய்வதால் என்னென்ன பதவி கிடைக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எதையும் மறைக்க முடியாது. யார் என்ன அடைவார்கள் சுயத்தினாலும் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நாம் இப்பொழுது இதயம் நின்றுவிட்டால் என்ன பதவியை அடைவோம்? பாபாவிடமும் கேட்கலாம். நாளடைவில் தானாகவே புரிந்து கொள்வீர்கள். விநாசம் எதிரில் இருக்கிறது. புயல்கள், அடைமழை, இயற்கை சீற்றங்கள் கேட்டுக்கொண்டு வராது. ராவணன் அமர்ந்திருக்கிறான். இது மிக பெரிய தேர்வாகும். இதில் தேர்ச்சி அடையக்கூடியவர்கள் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். ராஜாக்கள் கண்டிப்பாக புத்திசாலிகளாக இருப்பர். அப்பொழுதுதான் பிரஜைகளை கவனிக்க முடியும். ICS தேர்வில் மிகச் சிலரே தேர்ச்சி அடைகிறார்கள். தந்தை உங்களுக்கு கற்பித்து சொர்க்கத்திற்கு எஜமானன் சதோ பிரதானமானவர்களாக ஆக்குகிறார். சதோ பிரதானத்திலிருந்து மீண்டும் தமோ பிரதானமாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தை நினைவின் மூலம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். பதீத பாவனன் தந்தையை
நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், மன்மனாபவ. இது அதே கீதையின் ஒரு பாகமாகும். இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கான கீதையாகும். தந்தைதான் அவ்வாறு ஆக்குகிறார். உங்களது புத்தியில் முழு ஞானம் இருக்கின்றது. யார் நல்ல புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றாக தாரணையும் ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். இரவு வகுப்பு 5/1/1969. குழந்தைகள் இங்கு வகுப்பில் அமர்ந்து இருக்கிறீர்கள். நமது ஆசிரியர் யார் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். நமது ஆசிரியர் யார் என்பது மாணவர்களுக்கு முழு நேரத்திலும் நினைவில் இருக்கிறது. இங்கு மறந்து விடுகின்றீர்கள். குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றனர் என்பதை ஆசிரியர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆன்மீக தந்தை ஒருபோதும் கிடைக்க மாட்டார். சங்கம யுகத்தில்தான் கிடைக்கிறார். சத்தியுகம் மற்றும் கலியுகத்தில் லௌகீக தந்தை கிடைப்பார்கள். இது சங்கம யுகம். இதில் குழந்தைகளாகிய நாம் புருஷோத்தமர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நினைவுபடுத்தி குழந்தைகள் இதில் பக்காவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆக தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மூவரின் நினைவும் வர வேண்டும். ஆசிரியரை நினைவு செய்வதன் மூலம் மூவரின் நினைவு, குருவை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவு வர வேண்டும். கண்டிப்பாக இவர்களை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாவதுதான் முக்கிய விஷயமாகும். தூய்மையை தான் சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. அவர்கள் இருப்பது சத்தியுகத்தில். இப்பொழுது சுற்றி கொண்டு வந்திருக்கிறோம். சங்கம யுகத்தில் இருக்கிறோம். கல்ப கல்பத்திற்கு தந்தையும் வருகிறார், கற்பிக்கிறார். நீங்கள் தந்தையின் அருகில் இருக்கின்றீர்கள் அல்லவா? இவர் உண்மையான சத்குரு என்பதையும் அறிந்து இருக்கிறீர்கள். முக்தி, ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழியை காண்பிக்கிறார். நாடகப்படி நாம் முயற்சி செய்து தந்தையை பின்பற்றுகிறோம். இங்கு படிப்பை படித்து பின்பற்றுகிறோம். எவ்வாறு இவர் கற்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் முயற்சி செய்கிறீர்கள். தேவதைகளாக ஆக வேண்டும் என்றால் தூய்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். அசுத்தம் எதுவும் இருக்கக்கூடாது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தந்தையை நினைவு செய்வதாகும். தந்தையை மறந்து விடுகிறோம் என்பதை அறிகிறீர்கள். ஆசிரியரையும் மறந்து விடுகிறோம் மற்றும் நினைவு யாத்திரையையே மறந்து விடுகிறோம். தந்தையை மறப்பதன் மூலம் ஞானமும் மறந்து விடுகிறது. நான் மாணவனாக இருக்கிறேன் என்பதும் மறந்து விடுகிறது. மூவரின் நினைவும் வர வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் ஆசிரியர் சத்குருவின் நினைவும் கண்டிப்பாக வரும். சிவபாபாவை நினைவு செய்கிறீர்கள் என்றால் கூடவே தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவை. தந்தையின் நினைவில் அதிசயமான விஷயங்கள் இருக்கிறது. தந்தை எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த அளவிற்கு வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக நாம் இந்த பிறப்பிலேயே ஆகிறோம். தமோ பிரதானமாவதற்கு முழு கல்பம் ஏற்படுகிறது. இப்பொழுது இந்த ஒரு பிறப்பில் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இதில் யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்களோ முழு உலகமும் முயற்சி செய்வது கிடையாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். குழந்தை
குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றனர். தர்ம ஸ்தாபகர்கள் வருகின்றனர். குறிப்பிட்ட ஆடையை எடுத்து நடிப்பை நடிக்கின்றனர். அவர்கள் தமோ பிரதானத்தில் வருகின்றனர். நாம் சதோ பிரதானம் ஆவது போன்று மற்றவர்கள் அனைவரும் கூட ஆவார்கள் என்று அறிவு கூறுகிறது. தூய்மைக்கான தானம் தந்தையிடமிருந்து அடைவார்கள். நம்மை இங்கிருந்து விடுவித்து வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அனைவரும் அழைக்கின்றனர். வழிகாட்டியாக ஆகுங்கள். நாடகப்படி அனைவரும் வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். அநேக முறை வீட்டிற்கு சென்று இருக்கிறீர்கள். சிலர் முழு 5000 ஆண்டிற்கு வீட்டில் இருப்பது கிடையாது. சிலர் முழு 5000 ஆண்டும் இருக்கின்றனர். கடைசியில் வந்தால் 4999 ஆண்டுகள் சாந்தி தாமத்தில் இருந்தார் என்று கூறலாம். 4999 ஆண்டுகள் இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். 83 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை குழந்தைகளிடம் இருக்கிறது. அதிக புத்திசாலிகளாக இருப்பவர்கள் கண்டிப்பாக முதலில் வருவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் இரவு வணக்கங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சத்தோ பிரதானம் ஆவதற்காக நினைவு யாத்திரையின் மூலம் தனது பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். தவறு செய்யாதவர்களாக ஆக வேண்டும். தனது பதிவேட்டை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. இரண்டாவது, நியமத்திற்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யக்கூடாது. மாயையின் புயல்களை அலட்சியம் செய்து கர்ம இந்திரியங்களை வெல்ல வேண்டும். லீவர் கடிகாரம் போல சரியான முயற்சியை செய்ய வேண்டும். வரதானம். சேவை மூலமாக மகிழ்ச்சி, சக்தி மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுவிடக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆவீர்களாக. விளக்கம். சேவையின் கண்கூடான பலன் மகிழ்ச்சி மற்றும் சக்தி கிடைக்கிறது. சேவை செய்து ஆத்மாக்களை தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்கிவிடுவது இது புண்ணியமான செயலாகும். யார் புண்ணியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் அவசியம் கிடைக்கிறது. அனைத்து ஆத்மாக்களுடைய இதயங்களில் உருவாகும் மகிழ்ச்சியின் சங்கல்பங்கள் அந்த சுப சங்கல்பங்கள் ஆசீர்வாதமாக ஆகிவிடுகிறது. மேலும் வருங்காலத்திலும் சேமிப்பு ஆகிவிடுகிறது. எனவே எப்பொழுதும் தங்களை சேவாதாரி என்று புரிந்து சேவையின் அழியாத பலனாக மகிழ்ச்சி மற்றும் சக்தியை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருங்கள். ஸ்லோகன். மனம் மற்றும் சொல்லின் மூலம் தடைகள் என்ற திரையை விலக்கிவிட்டீர்கள் என்றால் உள்ளுக்குள் நன்மையின் காட்சி தென்பட்டுவிடும். ஓம் சாந்தி.